அவங்களே ஆப்போசிட் ஹவுஸ் தான் நினைச்சோம் என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எதுவும் நினைக்கிறத கூட அவங்க ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. குழந்தைய ரொம்ப சிறப்பாகவே உண்மையிலையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது 4-5 சில்ட்ரன்ஸ் தான் வந்தாங்க. நாங்கள் கூட பயந்தோம் எப்படி பாதுகாப்பு இருக்குமோ என்னமோ, ஏன்னா நிறைய நியூஸ் இதெல்லாம் டெய்லி எவ்ரிடே நம்ம பார்க்குறோம் டிவியில். நம்மளுக்கே நம்ம நிறைய பயம் வரும். இங்கே நல்லா சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. இந்த பார்க்கு சில்ட்ரன்ஸ் எல்லாமே குழந்தைகளை குட் ஆக்டிவிட்டீஸ், மேனஸ், குட் மேனஸ் கற்றுத்தராங்க, பொறுப்போட பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நல்லா ஒவ்வொரு டெய்லியும் அவங்க போத் எவ்வரி ரிலிஜனையும் கொண்டாடுறதா எனக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு, அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸும் கொண்டாடுறாங்க, பக்ரீத்தும் கொண்டாடுறாங்க. அப்போ எம்மதமும் சம்மதம். குழந்தைகளுக்கு இப்போதே ஜாதி மதம் இல்லைங்கிறத போதித்த ஒரே ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கேஜியில் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஆனால் வந்து எங்கள் ஸ்கூலில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிஸ்ஸோட நேம் சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகும். ஏன்னா உங்கள் மிஸ் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க திணறி தான் சொல்லுவாங்க. ஆனால் என் பையன், அவன் குட்டி பையன், அவனுக்கு 3 years கூட ஆகலை. எல்லா மிஸ்ஸோட பேரும் கரெக்டாக எங்கள் மிஸ் ஆர்த்தி மிஸ்ஸு, தன்யா மிஸ்ஸு, அப்புறம் ஏதேதோ மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கூட வரும்போது ரைம்ஸு, பிளாக் பாபா, பிளாக் ஷேப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னமோ ரைம்ஸ் எல்லாம் புதுசாக சொல்லுவான். அப்போ நானே யோசிப்பேன், நான் எங்கள் ஸ்கூலில் போய் சொல்லுவேன், பாருங்கள் அவங்க குட்டி ஸ்கூலாக இருக்குது, அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஈச் அண்ட் எவ்ரிஒன். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்லு, டிராயிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்டிவிட்டீஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர குழந்தைங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரியும். இதுவெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த எஸ்கேர் ஆமாம், அதுக்காக இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் எல்லாம் அவங்கள வாழ்ந்து சொல்லலாம். அதே மாதிரி என் பேர குழந்தை பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ரிமோட்டாக சென்னையில் தனியாக ஒரு டிஸ்டன்ஸில் இருந்ததுனால அவனுக்கு நிறையா ஒரு 3 வருஷம் ஆகுது. இல்லை சரியாக பேச்சுவார்த்தை சரியாக வராது. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 மாதத்துலேயே அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா அவன் நல்லா பேசுகிறான். அவங்களே வந்து டீச்சர்ஸே வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த கல்வி சேவை வந்து மிகவும் தொடரணும். வாழ்த்துக்கள். நன்றி. என் பையனையும் சொல்லணும். என் பையன் 2.5 வயசில் நான் கொண்டு விட்டேன். அபினவ் எந்த ஒரு சிங்கிள் வேர்டு கூட பேச மாட்டான். பட் இங்கே வந்து 2 months அவன் வாயை மூடுனா போகுதுங்கிற மாதிரி வந்துட்டான். ஆனால் தேங்க்ஸ் டு சாந்திகா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தன்யா மேம், ஆர்த்தி மேம், அவன் ஸ்கூல் தான் இப்பயும் சொன்னால் அதை ஃபஸ்ட்டு இது எழுத வச்சாங்கல்ல அரிசி பிடிச்சி, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஆர்த்தி மேம் அவனுக்கு எதை இல்லை ஈவன் கால் அடிப்பட்ட கூடமா ஆர்த்தி மேம் கூப்பிடுவான், ஆர்த்தி மேம் கூப்பிடுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட், அது மெயினாக சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட், அப்புறம் சாப்பிட்ற பழக்கங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் இப்போ இன்னும் வந்தால் பேக் எடுத்து வைக்கிறதுல இருந்து ஸ்கூல் ஈவன் சாட்டர்டே சண்டே லீவுனா கூட அவன் ஸ்கூல் வரணுங்கிறான். எல்லா குழந்தைங்களும் அழுகிறப்ப வரேன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறீங்க. பிஹேவியர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேவியர், மற்றவங்கள வாங்க போங்க அதெல்லாமே ரொம்ப நல்லா பார்த்தீங்க. இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு தொடரும் நிறைய குழந்தைங்க வரணும். தேங்க்யூ. நிர்வாக ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிள்ளைகளை நல்லா தயார் பண்ணுறீங்க. அந்த காலத்தில் அரிச்சுவடின்னு ஒரு பாடம் இருந்தது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நாங்கள் வந்து மணலில் எழுதணும். வாத்தியார் இந்த மாதிரி உத்தரம் இது கிடையாது. எழுதலைன்னா உத்தரத்தை தொங்க விட்டு கீழே அவர் உட்கார்ந்துக்குவார், எழுத்தாணியை வச்சிருப்பாரு. எப்படி நம்ம கீழே குறிக்க முடியுமோ அப்போ நம்ம வந்து பயந்து அந்த எழுத்தை கட்டி தமிழ் எழுத்து பூரா எனக்கு தெரியும். காணான்னா 1, ஊனா 2 அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்.